ஏலக்காயின் நறுமணம், பசும்பாலின் நற்குணம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இப்போ கிட்டத்தட்ட யார் போய் என்ன காரணத்திற்காக ஒரு அப்டமன் ஸ்கேன், ஒரு யூஎஸ்ஜி எடுத்தாலும் அவர்கள் சந்திக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னா, நம்மளுடைய சொகுசான வாழ்க்கை முறையினால் வரக்கூடியது தான் இந்த ஃபேட்டி லிவர். வளர்சிதை மாற்றம் சரியாக நடக்காத எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் கட்டாயமாக இருக்கும். இதிலே கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இப்படியாக நிலைகள் இருக்குது. கல்லடைப்பு இருப்பவர்கள், கருவுற்று இருப்பவர்கள், பீரியட்ஸ் டைமில் இருக்கவங்க இந்த முத்திரை ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கவங்களும் இதை செஞ்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு மாதம் கழித்து உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா. இன்றைக்கி நம்ம ஃபேட்டி லிவர், இப்போ கிட்டத்தட்ட யார் போய் என்ன காரணத்திற்காக ஒரு அப்டமன் ஸ்கேன், ஒரு யூஎஸ்ஜி எடுத்தாலும் அவர்கள் சந்திக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபேட்டி லிவர் இருக்குது. இது எதனால் இருக்குது? நான் உணவில் என்ன மாற்றம் ஏற்படுத்தலாம், அல்லது நான் என்ன செஞ்சு இந்த ஃபேட்டி லிவரை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. திரும்பவும் இதை என்ன காரணத்தினால வருது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வியல் முறையோட பிரச்சனை இது. நம்மளுடைய ஒரு செடன்டைலான ஒரு சொகுசான வாழ்க்கை முறையினால் வரக்கூடியது தான் இந்த ஃபேட்டி லிவர். அதே மாதிரி பர்டிகுலராக பிசிஓடி இருக்கவங்க, தைராய்டு இருக்கவங்க, முறையற்ற உணவு பழக்கம் இருக்கவங்க, உணவு நல்லா எடுத்துகிட்டு அதே நேரம் அதற்கான ஒரு உடற்பயிற்சியோ அல்லது உடல் உழைப்போ இல்லாமல் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் இருக்குது. அதாவது சரியாக நம்மளுடைய வளர்சிதை மாற்றம் சரியாக நடக்காத எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் கட்டாயமாக இருக்கும். இதிலே கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இப்படியாக நிலைகள் இருக்குது. இல்லை ஃபேட்டி லிவர் அப்படின்னோடனே நம்ம அதை பார்த்து பயந்துட தேவையில்லை. நாம் ஃபேட்டி லிவரை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் ஒரு அற்புதமான ஒரு மருந்து இருக்குது, அஷ்டசூரணம் அப்படின்னு பேர். இதை பார்த்திங்கன்னா வீட்டில் நாமளே செய்துக்கலாம். வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னால் நம்ம கிச்சனில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லாமே. சீரகம், பெருஞ்சீரகம், ஓமம், சுக்கு, மிளகு, திப்பிலி, பெருங்காயம், இந்துப்பு, இந்த 8 பொருள்களையும் சம அளவில் சேர்த்துக்கிறோம். இதில் இந்துப்பு மட்டும் இந்த 7 பொருள்களையும் மிதமாக வறுத்து மிக்சியில் அரைச்சி சலித்து எடுத்து வச்சுட்டு, கடைசியில் இந்துப்பு சேர்க்கும் பொழுது மட்டும் ஒரு சிலருக்கு உப்பின் அளவு கூட குறையலாம். கொஞ்சம் ஒரு சிலருக்கு உப்பு குறைவாக எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கவங்க இருக்காங்க. அதனால் உப்பின் அளவு மட்டும் நம்ம பார்த்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இந்த 8 பொருள்கள் சேர்ந்த அற்புதமான அந்த கலவை அஷ்டசூரணம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் உடலில் நீங்கள் சாப்பிட்ற உணவை முழுக்க முதல்ல டைஜஸ்ட் பண்ணிடும். அந்த செரிமானத்தன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது தான் நமக்கு ஃபேட்டி லிவர் தொந்தரவு வருது. அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எண்ணெய் பதார்த்தமாக சாப்பிட்டீங்கனாலும் சரி, இந்த ஆயிலி ஃபுட்டு அல்லது செரிக்காத உணவுகள், மந்தமான உணவுகள் எடுக்கும்போது ஏற்படக்கூடிய செரிமான குறைவை சரி பண்ணக்கூடிய அற்புதமான செரிமான பொடி இது. இதை நம்ம அன்னப்பொடி அப்படின்னு சொல்லலாம். நம்ம உணவில் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை பொடி சேர்த்து நம்ம தினசரி உணவில் முதல் கவளம் ஒரு வாய் பிரட்டி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, அற்புதமாக இந்த ஃபேட்டி லிவரை விட்டு முழுசாகவே வெளியே வரலாம். ஒரு நாளைக்கு இது எத்தனை முறை எடுக்கலாம்னா 4 முறை வரை எடுக்கலாம். நம்ம எந்த வேலையெல்லாம் ஹெவியான ஃபுட் எடுக்கிறோமோ அந்நேரம் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். வெந்நீரில் எடுக்கும்போது முழுமையான பலன் கொடுக்கக்கூடியது. நம்ம வாயில் போட்டு உமிழ்நீரில் மெதுவாக சுவைத்து எடுக்கும்போது அதை விட ஒரு படி மேலே பலன் கொடுக்கக்கூடியது இந்த அஷ்டசூரணம். எல்லா சித்த மருந்து கடைகள்லையும் இது சாதாரணமாக கிடைக்கும். ஃபேட்டி லிவர் இருக்கவங்க உணவு முறையில் ரொம்ப ஹெவியான எண்ணெய் பதார்த்தங்களையும் செரிமானமாகாத உணவுகளையும் தவிர்க்கிறதோடு சேர்த்து இந்த அஷ்டசூரணத்தை பயன்படுத்தலாம். அது போக கரிசலாங்கண்ணி அப்படின்னு ஒரு அற்புதமான மூலிகை இருக்குது. இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம எந்த ஃபார்ம்லனாலும், அது கஷாயமாகவோ எந்த ஃபார்ம்லனாலும் எடுத்துக்கலாம். இது போக முத்திரைகளில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சூரிய முத்திரை, அதாவது நம்மளுடைய 2 கைகள்லையும் மோதிர விரலை மடக்கி நம்மளுடைய உள்ளங்கை நடுவில் தொட்டுக்கிறோம். கட்டை விரலால் இந்த மோதிர விரலோட நடுப்பகுதியை அழுத்திக்கிறோம். மீதி 3 விரல்கள் கம்ப்ளீட்டாக நீட்டியிருக்கும். அதாவது ஆள்காட்டி விரல்,
நடுவிரல், சுண்டு விரல், மீதி 3 விரல்களும் கம்ப்ளீட்டாக நீட்டி இருக்க போது 2 கைகள்லையும் இந்த பொசிஷன் வைக்கிறோம். இதன் பெயர் சூரிய முத்திரை. இந்த முத்திரையை எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னா, உள்ளங்கை மேல் நோக்கி வைத்த பொசிஷனில் சரியாக 5லிருந்து 10 நிமிடம் மட்டும் ஒரு நாளைக்கு 2 வேளை செய்தால் போதும். ரொம்ப சிவியரான ஸ்டேஜ் ஃபேட்டி லிவர் இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 10லிருந்து 20 நிமிடம் வரை செய்யலாம். மற்றவர்கள் கட்டாயம் 5லேருந்து 10 நிமிடம் செய்தால் போதும். இந்த முத்திரை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடலினுடைய மெட்டபாலிக் ரேட்டை வந்து அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் உடலின் வெப்பத்தையும் அதிகப்படுத்தும். அதனால் இந்த முத்திரை செய்து முடித்த உடனே வெதுவெதுப்பான தண்ணீர் கொஞ்சம் குடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. கல்லடைப்பு இருப்பவர்கள், கருவுற்று இருப்பவர்கள், அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் இருக்கவங்க இந்த முத்திரை வந்து சூரிய முத்திரை செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். மற்றையோர் எல்லாருமே இந்த சூரிய முத்திரை பண்ணலாம். இப்போது இன்றைக்கி நம்ம ஃபேட்டி லிவருக்கான ஒரு மருந்து, ஒரு முத்திரை பார்த்தோம். இந்த 2 தொடர்ச்சியாக செய்துட்டு வரும்போது ஃபேட்டி லிவர் மட்டும் இல்லை, ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கவங்களும் இதை செஞ்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு மாதம் கழித்து உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து குறைஞ்சிருக்குதை உங்களால் கண்கூட டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இதே மாதிரி ஒரு முத்திரை குறிப்பில் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.